பாரத். இந்த வீடியோல நாம ஹேங்கிங் ஜிமிக்கி எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகே गाइस, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் உங்களுக்கு வீடியோ போடுறதுல நோட்டிபிகேஷன் வரும். ஓகே गाइस, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே गाइस, எப்பவுமே நம்ம வந்து சென்டர்ல பீட்ஸ் ஜாயின் பண்ணி நம்ம ஜிமிக்கி கம்மல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஃபர்ஸ்ட் பீட்ஸை தான் நம்ம செய்யணும். நான் வந்து 4th குழியில வச்சு நான் பீட்ஸை வந்து எடுத்துக்கிறேன். நல்லா வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நாம கட்டுக்கம்பி அப்படி இல்லைன்னா நிக்ரோம் ஒயர்ல திக்னஸ் அதிகமாக இருக்கிற நிக்ரோம் ஒயரை எடுத்துக்கோங்க. நான் வந்து கட்டுக்கம்பி தான் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து யூ ஷேப்பில் பெண்ட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து ட்ரை ஆகிறதுக்கு விட்டுடலாம். ரொம்ப நேரம் வேண்டாம், லைட்டாக ட்ரை ஆனாலே ஓகே. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கொஞ்சமாக மண் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு கீழே வச்சு ரெண்டு பக்கம் திருப்பிட்டு தேய்ச்சிக்கலாம். நீங்கள் மண் எடுக்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்ததுமே கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து பென்னோட பேக் சைடு யூஸ் பண்ணி ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணா ஸ்கொயர் ஷேப்பு இல்லைனா ட்ரையாங்கிள் ஷேப் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மண் எல்லாத்தையுமே நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது ரீஃபிலோட பேக் சைடு கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அந்த ரவுண்டு வந்து நான் சென்டரில் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி டூல்ஸ் குட்டி லைன் மாதிரி போடுறதுக்கு நான் வந்து குட்டி திருப்புளி வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா கட்டர் ஏதாவது யூஸ் பண்ணி கூட நைஃப் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கர்வ் ஷேப் கட்டர் யூஸ் பண்ணி ஒரு ஃப்ளவர் மாதிரி நான் வந்து டிசைன் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது கட்டுக்கம்பி வந்து யூ ஷேப்பில் நான் வந்து பெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஆல்ரெடி பீட்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கட்டுக்கம்பி உள்ளே போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து நாம் ஜாயின் பண்ணிக்கலாம். நல்லா வந்து உள்ளே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ட்ரை ஆகும்போது ஒரு சுற்று சுருங்கும் இல்லைங்களா, அந்த டைமில் நம்மளுக்கு அந்த பின் வந்து கொஞ்சம் லைட்டாக வெளியே வந்துடும். அதனால் கொஞ்சம் உள்ளேயே ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆக விட்டுடலாம். நாம் அந்த பீட்ஸ் கூட ஸ்டட்டு ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கீழே பண்ணுற ஜிமிக்கி வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஜிம்கா மோல்டில். அதுக்கப்புறம் கையிலையும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக வந்து மண் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் ஜிமிக்கி வேணுமோ அந்த குழியில் வந்து வச்சுக்கோங்க. நல்லா ஃபஸ்ட்டு ரவுண்ட் பண்ணிவிட்டு அந்த குழியில் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு கட்டரை யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணி அதை வந்து ஆயிலில் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ப்ரெஸ் பண்ணுறதால கொஞ்சம் வந்து லென்த்தாக நம்மளுக்கு வந்து ஜிமிக்கி கிடைக்கும். அதுக்கப்புறம் கர்வ் ஷேப் கட்டரை வந்து லைட்டாக வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு கர்வ் ஷேப் வந்து அப்படியே நம்ம வந்து ரவுண்டாக சைடில் இருக்கிற எக்ஸ்ட்ரா மண் எல்லாத்தையுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரிமூவ் பண்ணுறதால நம்மளுக்கு வந்து ஜிமிக்கி ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். ரொம்ப வெயிட்டாகவே நம்மளுக்கு வந்து தெரியாது. நாம் உள்பக்கம் இருக்கிற மண் எக்ஸ்ட்ரா மண் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக வந்து வாட்டரில் ஃபிங்கரை வந்து டிப் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஸ்மூத் பண்ணிக்கலாம். கிராக் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் ஸ்மூத் பண்ணுறதால ஃபினிஷிங் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து சேம் இதே மெத்தடில் தான் எல்லா ஜிமிக்குமே பண்ணுவோம். இப்போ நம்ம ரெண்டுத்துக்குமே நல்லா ஸ்மூத் பண்ணியாச்சு. ஸ்மூத் பண்ணதுக்கப்புறம் பென்னோட பேக் சைடு யூஸ் பண்ணி ஒரு ரவுண்ட் போட்டுட்டேன். ரவுண்ட் போட்டதுக்கப்புறமா நைஃப் வச்சு கீழ்ப்பக்கமாக ஒரு லைன் கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி நைஃப் வச்சு போட்டிங்க அப்படின்னா லைன் வந்து கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும். இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட லைனுக்கு கொஞ்சம் மேலே வந்து இன்னொரு லைன் ஒன்று நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கர்வ் ஷேப் கட்டர் இருக்கு இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த ரெண்டு லைனுக்கு மேல் பக்கமாக சரியான கேப் விட்டு நம்ம வந்து ஒரு கர்வ் ஷேப்லேயும் நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கர்வ் ஷேப்பில் டிசைன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து கூரா ஒரு பக்கம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நாம் மேல் சைடில் ரவுண்ட் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த லைன் வரைக்கும் நம்ம வந்து ஒரு லைன் மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஃபுல்லாக லைன் போட்டு முடிச்சதுக்கப்புறமா செகண்ட் குழியில் வச்சு லாலிபாப் பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பீட்ஸ் வந்து ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் கேப் விட்டு ஜாயின் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா எந்த ஒரு டிசைன் பண்ணாலுமே அது வந்து ட்ரை ஆகும்போது ஒரு சுத்து வந்து சுருங்கும். அந்த மாதிரி சுருங்கும்போது இந்த பீட்ஸ் எல்லாமே ஒன்று மேலே ஒன்று கீழே போயிடும். அதனால தான் கொஞ்சம் கேப் விட்டு ஜாயின் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டட்டோட ஜிமிக்கி கம்மலை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.
அதுக்கு நம்ம வந்து கட்டுக்கம்பி வந்து யூ ஷேப்பில் பெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை வந்து அந்த பீட்ஸோட கீழே ஒரு கட்டுக்கம்பி ஜாயின் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, அது கூட போட்டுட்டு நம்ம வந்து ஜிமிக்கி கம்மலில் ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த பக்கம் உங்களுக்கு வந்து அழகாக இருக்கோ அந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் வர்ற மாதிரி பார்த்து நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த கட்டுக்கம்பி நல்லா உள்ளே போகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக தூக்கி பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக வந்து ஹேங் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இதில் பார்க்கும்போது நல்லா தெரியும் ஸ்டட்டோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு, ஏன்னா ட்ரை ஆகிருக்கு இல்லைங்களா. எப்பயுமே நம்ம இந்த மாதிரி ஜிமிக்கி பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டட்டு வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா தான் ஜிமிக்கியை வந்து செஞ்சுட்டு நம்ம வந்து ஹேங் பண்ணணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங்லேருந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஜிமிக்கியை வந்து 2 டேஸ்லேருந்து 3 டேஸ் வரைக்கும் வீட்டுக்கு உள்ளே வச்சு ட்ரை ஆக்குங்க, வெயிலில் வச்சு ட்ரை ஆக்காதீங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து 2 டேஸ்லேருந்து 3 டேஸ் வரைக்கும் வீட்டுக்கு உள்ளே வச்சு நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு பேக் பண்ணி எடுத்துருக்கோம். பேக் பண்ணிவிட்டு அது வந்து நல்லா பேக் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு வாட்டரில் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து நாம் பிளாக் கலர் பெயிண்டில் நல்ல வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு கோட்டிங் மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் நீங்கள் டிசைன் பண்ணியிருக்கீங்களோ அங்கெல்லாம் இந்த மாதிரி பிளாக் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பீட்ஸுக்கு வந்து பெயிண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பிளாக் பெயிண்ட் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கோல்டு பெயிண்ட் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் பெயிண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. இதில் வந்து பெயிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரொம்ப நீட்டான ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சென்டரில் நம்மளுக்கு குட்டி குட்டி லைன் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து அந்த ஃப்ளவர் மாதிரி இருக்கிற டிசைனுக்கு வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கலாம். அந்த பெயிண்ட் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அதுக்கு கீழே இருக்கிற டிசைனுக்கு வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். சேம் இதே கோல்டு பெயிண்ட் தான் நான் வந்து பெயிண்ட் பண்ணுறேன். அந்த லைனை விட்டுட்டு நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த பெயிண்ட்டும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் கீழ்ப்பக்கமாக சென்டரில் ஒரு லைனை விட்டுட்டு கீழ்ப்பக்கமாக நம்ம வந்து இந்த சேம் கோல்டு பெயிண்ட்டை வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கீழே இருக்கிற பெயிண்ட் எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பீட்ஸ்க்கு வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் பெயிண்ட் பண்ணுறேன் பீட்ஸுக்கு. ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் பெயிண்ட் பண்ணிவிடுங்க. அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா பேக் சைடில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பீட்ஸுக்கு ஃப்ரண்ட்லேயும் பேக் சைட்லேயும் பெயிண்ட் பண்ணி அந்த பெயிண்ட் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டட்டில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் மாதிரி டிசைன் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து நாம் கோல்டு பெயிண்ட் வந்து பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி பெயிண்ட் பண்ணுற டூல்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் வந்து பெயிண்ட் பண்ணுறேன். இதுவும் நல்லா ட்ரை ஆகட்டும். நாம் ஸ்டட்டில் பண்ண பெயிண்ட்டும் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா கீழே இருக்கிற பீட்ஸ்க்கு வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் ப்ரஷ்ஷை தான் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பேக் சைடு திருப்பி உள்பக்கமாக நம்ம வந்து சேம் அதே கோல்டு பெயிண்ட் வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். பீட்ஸுக்கும் உள்பக்கமும் பண்ண பெயிண்ட் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துட்டு அவுட்லைன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் ஸ்டட்டுக்கு. அதுக்கு கொடுத்ததுக்கப்புறமா சென்டரில் இருக்கிற ரவுண்டுக்கும் சேம் அதே மாதிரி பிளாக் கலர் பெயிண்டே பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது ஜிமிக்கில் ஒரு லைன் விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதுக்கும் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லே பிளாக் கலர் பெயிண்டில் வாட்டர் மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி பிளாக் பெயிண்ட் பண்ணால் கூட நீங்கள் டிசைனில் பிளாக் கலர் இருக்குன்னா மறுபடியும் நீங்கள் அந்த பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பெயிண்ட் பண்ணது வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருப்போம். நம்ம இந்த மாதிரி செகண்ட் டைம் பிளாக் பெயிண்ட் பண்ணும்போது வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் பண்ணுவோம். ஸோ ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நாம் பண்ண பெயிண்ட் எல்லாமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வார்னிஷ் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பிராண்ட் வார்னிஷ் தான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக லைட்டாக வந்து இந்த மாதிரி ஒரு மூடியில் வந்து எடுத்துக்கலாம். நார்மலாக பெயிண்ட் பண்ணுற ப்ரஷ்லேயே கூட நம்ம வந்து வார்னிஷ் அப்ளை பண்ணிக்கலாம். சும்மா நம்ம பெயிண்ட் பண்ணுற மாதிரி அந்த குட்டி குட்டி லைனுக்கு உள்ளெல்லாம் போகிற மாதிரி நம்ம வந்து ஃபுல்லாக வார்னிஷ் அப்ளை பண்ணிக்கலாம். வார்னிஷும் நல்லா வந்து ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டட்டை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் வந்து E6000 கம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ஃபெவி பாண்ட் அப்படின்ற கம்மையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வந்து டைட்டாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஒரு ½ டேலேருந்து 1 டே வரைக்கும் ட்ரை ஆக விட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். அவ்வளோதாங்க, ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஓகே கைஸ், இது வரைக்கும் என் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ.